கூடவே பிறந்து, கூடவே வளர்ந்து, நம்மளுடைய மனசு என்னன்னு தெரியும். நம்மளுடைய குணம் எப்படின்னு தெரியும். நம்ம எப்படி நடந்துப்போன்னு நல்லாவே தெரியும் நம்ம கூட பொறந்தவங்களுக்கு. ஆனாலும், அவங்களுக்கு ஒரு காலகட்டம், ஒரு நேரத்தில அவங்க கொஞ்சம் மேல வந்துட்டாங்கன்னா, மதிக்கிறதே இல்ல. நம்ம செஞ்ச நல்லது எல்லாமே மறந்துட்டு, வாய்க்கு வந்தபடிலாம் நம்மள பேசுறது. நம்மளோட வலி என்ன? வேதனை என்ன? நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கோம்? அதெல்லாம் அவங்க எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. நம்ப பார்த்து, பார்த்து வளர்த்துருப்போம். நம்ம கூட பொறந்தவங்க எல்லாம். அவ்வளோ ஒரு கீழ்த்தனமா நடந்துக்கக்கூடிய காலம். இப்போ கூட பொறந்தவங்களே அந்த மாரி நடந்துக்கக்கூடிய காலம் தான் இது. யாரோ ஒருத்தவங்க தான் கூட பொறந்தவங்கலாம் ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. ரொம்ப, ரொம்ப துணையா இருப்பாங்க. ரொம்ப வழிகாட்டியா இருப்பாங்க. ரொம்ப பக்கபலமா இருந்து அன்பும், பாசமும் அவ்வளோ குடுப்பாங்க. அந்த மாரிலாம் கூட பொறந்தவங்க இருக்கிறாங்கன்னா, உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி அவங்களா தான் இருப்பாங்க. நெறைய பேர் அதிர்ஷ்டசாலிகள் கிடையாது. சில பேர்கள் அந்த மாரி ஒரு அன்பு கிடைக்கலேன்னு ஏக்கத்தோட தான் இருக்கும். எல்லாருக்குமே எல்லா சொந்தங்களும் சந்தோஷத்த குடுத்துறாது. சில பேருக்கு மன வலியையும் கொடுக்கும். அப்போதான் நம்ப யாருமே இல்லையேன்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு தருணம் முருகர் இருப்பார். நமக்கு யார் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் சரி, போனாலும் சரி, நம்மள கொண்டாடினாலும் சரி, நம்மள தூக்கி போட்டுட்டு போனாலும் சரி, அதெல்லாம் நம்ப பார்க்கவே தேவையில்ல. நமக்காக முருகர் இருக்காரு. எக்கணமும் நம்மள விட்டு முருகர் போக மாட்டார். நம்மள விலக்கி வைக்கவும் மாட்டாரு. நம்மள விட்டு விலகி போகவும் மாட்டார். எப்பவுமே முருகர் விலகவே மாட்டார். முருகான்னு ஒரு தரம் கூப்பிட்டாலே போதும். உள்ளம் உருகி, முருகா நான் உன்னை தான் நம்பியிருக்கேன். நீ எனக்காக இது செய்வியா முருகான்னு நம்ம ஏக்கத்தோடு கேட்குறோம் பார்த்தீங்களா? நம்மளே அந்த விஷயத்த மறந்தாலும் முருகர் மறக்க மாட்டார். இது என்னோட பக்தர்கள் கேட்டாங்க. என் பக்தன் கேட்டான். என் பக்தை கேட்டா. அவளுக்காக நான் இதை செய்வேன். அவனுக்காக நான் இதை செய்வேன்னு நிச்சயமாக அதை செஞ்சு கொடுப்பார். நம்ம மனசு எதிர்பார்க்காத அளவுக்கு செஞ்சு கொடுப்பார். நம்ம இவ்வளோதான் கேட்டிருப்போம். இவ்வளோ பெருசாக செய்வாருன்னு நினைக்கலையே முருகா, செஞ்சிட்டியே, என் மனசு இன்னைக்கு குளிர்ந்து நிற்கிறேன் நான். அந்த மாதிரி எத்தனையோ பேர்கள் சாட்சி சொல்லியிருக்காங்க, வாழ்ந்துட்டும் போயிருக்காங்க. அதே ஒரு இந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் வாழ்ந்துட்டு போன காலகட்டத்தில் தான் இன்றைக்கி நாமும் வாழ்ந்துட்டுருக்கோம். முருகனால் இனிமேல் நம்மளும் சிறப்பாகவே வாழும். நம்மளுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவங்க முன்னாடியெல்லாம் நம்மளை உயர்த்தி வைப்பார். காணாமலே போயிடுவாங்க. அந்த திமிரு எல்லாமே காணாமலே போயிடும். நம்மளை கை நீட்டி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, தலை குனிஞ்சு போயிடுவாங்க. நிச்சயமாக செய்வார் முருகர். சத்தியமாக செய்வார். நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். வெற்றிவேல் முருகன்.